மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவில் பாருங்கள், நல்லா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நொறுக்கி விட்டுரும். வச்சு இதேமாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே நல்ல தூக்கம், நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னை உசுப்பி எங்கள் அப்பா சொல்லியிருக்கு முழுக்க கறி எடுத்துகிட்டு வான்னு. அவன் வாட்டில் வந்து உசுப்பு தான் என்னைய. உசுப்பு தான். எங்கே நம்ம பிளாட்டு ஒரே உறக்கம், நல்ல உறங்கியா இருக்குது. எங்கே எந்திரிக்க அரை உறக்கத்தில் எந்திரிச்சு மறுபடியும் பைய மட்டும் போணுச்சு. அப்புறம் எந்திரிச்சாச்சு. உசுப்பி பார்த்துட்டு எந்திரிச்சிட்டேன் ஒரு வழியாக. என்னதுன்னு கேட்டால் மட்டன் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்காவ. சரி ரைட்டு அப்படின்ட்டு எடுக்க கிளம்பியாச்சு. அம்மாட்ட துட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நேராக சங்கரன் கோயிலில் போய் கறி எடுக்கணும்ட்டு அம்மாட்ட துட்டு எவ்வளோவுக்கு எடுக்கணும் என்னென்னு மொத்தமாக கேட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்ச கறிக்கடைனால முன்னுக்கிட்டே சொல்லி வச்சுருக்கும் போலக்க போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு வேலை ரொம்ப சிம்பிளாக போச்சு. போனோடனே கறியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் கறியை கொடுத்த உடனே அம்மா நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபுல்லாக க்ளீனிங்கு. ஒன்றுக்கு 2-3 திருப்பு நல்லா அலசி நல்லா தண்ணியில் பிடிச்சி 3 சட்டியை வச்சுக்கிட்டு நல்லா மாற்றி நல்லா அலசிக்கிட்டு இருந்தா. அந்த ரத்த வாடை போகுத வரை நல்லா போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் அது நல்லா அந்த ரத்த வாடெல்லாம் போகும். 1க்கு 2-3 திருப்பு 4 திருப்பு நல்லா எவ்வளவு க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணால் தான் அது நல்லா மட்டன் நல்லா அந்த ரத்த வாடையெல்லாம் போகும். போன பிறகு நல்லாயிருக்கும். கறி நல்லா சாப்பிட ஜம்முன்னு நல்லா லபுக்குன்னு திங்கலாம். குக்கரில் வச்சா தான் சீக்கிரம் வேகும்னு அம்மா சொன்னான். அதனால் குக்கர்லேயே வச்சாச்சு. கேஸ் அடுப்பில் வச்சு குக்கரில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அதுக்கடுத்து கடுகு தேவையான அளவு சும்மா கொஞ்சம் கடுகு பொறுன்னு பொரியதுக்கு கடுகை போட்டாச்சு. நல்லா கடுகை போட்டு அது வாட்டில் லேசாக அப்படி பொறுன்னு பொரியந்தண்டியும் அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்துச்சு, அதை போடணும்னுக்கிட்டு இருந்தா. கடுகு நல்லா பொரியதுக்கு எண்ணெயில் அங்கிட்டு பிடிக்கிறதுக்கு லேசாக அங்கிட்டு ஒரு ஆட்டு இங்கிட்டு ஒரு ஆட்டு நல்லா ஆட்டி விட்டாச்சு ஜம்முன்னு. தக்காளியை போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க ஜம்முன்னு. உடனே கறியை போட்டுடணும் ஸ்பாட்லே. டப்பன்னு இருக்க 1.5 கிலோ கறியும் அப்படியே தட்டி விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. போதுமான அளவு நல்லா அந்த அடியில் எண்ணெய் ஊற்றிருக்கா. எண்ணெயெல்லாம் லேசாக பிடிச்சா தானே சீக்கிரம் கொஞ்சம் 2-3 விசிலில் கப்புன்னு வரும். 4 விசில் அடித்த பிறகு இறக்கணும்னு அம்மா சொன்னால். மட்டன் மசாலா சின்ன பாக்கெட்டு வாங்கி ஒரு பாக்கெட்டு டப்பன்னு தட்டி விட்ருங்க ஃபுல்லாக. அப்போ தான் நல்லா அந்த மசாலா பிடிக்கும். பிடிச்சதான் அப்படியே கறி நல்லா அப்படியே எல்லாட்ட கறி நல்லா இருக்கும் ஜம்முன்னு சாப்பிட. அப்படியே அல்வா துண்டு மாதிரி இறங்கும். அதுக்கடுத்து லட்சுமி மசாலா கொஞ்சம் போல் சும்மா பேருக்கு அப்படி லைட்டாக போட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா எல்லா கறியிலும் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். அதான் எல்லா கறியிலும் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு தட்டி நல்லா கிரேவி நல்லா கிண்டி விட்ருங்க ஃபுல்லாக. குக்கர் மொத்தம் நல்லா சுற்றி நல்லா கிண்டி விட்டேன்னா போதும். நல்லா ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டாச்சு. நமக்கே தெரியுதுல்ல, அதில் பாருங்கள் நல்லா எல்லா கறியிலும் பிடிச்சிருச்சு. மறுபடியும் லேசாக கொஞ்சம் நேரம் கழிச்சு, உடனே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும்ல. அடி பிடிச்சிருப்பல, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போல் சும்மா தேவையான அளவு போடுங்க. சும்மா அள்ளி போட்டேன்னா அப்புறம் உப்பாக இருந்துச்சுன்னா அப்புறம் 1000 ரூபா கறி ரொம்ப பேரும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து குக்கரில் வச்சுட்டு 2-3 விசில் அடிக்கடி வெயிட் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னிக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம்ல, தேங்காய் அரைச்சி வச்சுருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சது தேங்காய் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் இலையை போட்டு சாப்பாடு நடக்க வேண்டியதான். சாப்பிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். வச்சு வெளுத்து கட்டியாச்சு. சரியான டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.